அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மதுரையில் நடந்த மாநாட்டில் பேசிய தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் 2026 திமுக தாவேகா இடையே தான் போட்டி அப்படின்னு சொன்னார். மறுநாள் நெல்லையில பாஜகவுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது. அதுல மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசும்போது 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றத மீண்டும் பேசினார். அதற்கு முன்பாக பேசிய திரு அண்ணாமலை திரு இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவது பாஜகவுடைய கடமை அப்படின்னு சொன்னார். இதைத் தொடர்ந்து திருச்சியில் பேசிய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் இன்றைய நேர்பட பேசுவடைய பின்னணி. ஓங்குகிறதா அதிமுக கை, தாவேகா மாநாட்டுக்கு பிறகு இறங்கி வருகிறதா பாஜக என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், திரு இபிஎஸ் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் திரு அண்ணாமலை, திரு இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன். இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது கூட்டணி விவகாரத்தில் திரு இபிஎஸோட கை ஓங்கி இருக்குன்னு பார்க்கலாமா? இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இப்போ ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கிறது அப்படிங்கறதான் இத நிச்சயமா உணர்த்துது. ஏன்னா இதற்கு முன்பு இருந்ததை விட இப்ப ஒவ்வொருவருமே, அமித்ஷா அவர்கள் அண்மையில வந்துட்டு போனாங்க. அது வந்து பாஜகவினுடைய கன்னியாகுமரி மண்டல அந்த தென் மண்டல பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வந்தார். அந்த வந்திருந்தப்ப உங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை உச்சரிக்கல அப்படிங்கிறது ஒரு விவாதமா கூட அன்றைய நாள்ல இருந்துச்சு. ஆனா அது பாஜகவினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம். அங்க போய் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து எதிர்துருவ அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்துருவ அரசியல் செய்து கொண்டிருந்த அண்ணாமலை போன்றவர்களே இப்பொழுது இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக்க நம்ம களமாடணும் அப்படின்னு சொல்ற இடமா இருக்கலாம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இடமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம், ரொம்ப குறிப்பா அதிமுகவுடைய கரம் ஓங்குகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆனா இதற்கு பின்னாடி விஜய் அவர்களுடைய மாநாடு மட்டும்தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படி வந்து விஜயனுடைய மாநாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி, அவருக்கு வந்து ஒரு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையா என்பதெல்லாம் அவருக்கு அந்த தேர்தலுடைய முடிவுகள் வேணுமா தெரியாம இருக்கலாம், ஆனா தெரியலாம இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க கட்சிகள்ல வேறு வேறா இருந்தா கூட ஒவ்வொரு வீட்லயுமே தமிழ்நாட்டுல விஜய் ரசிகர்கள் யாராவது ஒருவராவது இருப்பாங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவராவது நிச்சயமா விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அதனாலதான் பாஜகவை இதற்கு முன்பே ஒரு பதட்டமாக்கி இருக்கிறார். ஒரு சரியா சொல்ல போனா மெர்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்படம் வெளியானப்ப அவர் அதுல ஜிஎஸ்டி பிரச்சனையை பேசினாருன்னு ரொம்ப கடுமையான ரியாக்ட் எல்லாம் பாஜக தரப்புல பண்ணாங்க. அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்த்திருந்தாங்க, ஹச்ராஜா போன்றவர்கள் எதிர்த்திருந்தாங்க. இதே அதிமுகவுக்கும் அவர் ஒரு கட்டத்துல சர்க்கார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஜயனுடைய திரைப்படம் வெளியா இருந்துச்சு. அந்த திரைப்படம் வந்தப்ப அதுல அவர் இலவசங்களுக்கு எதிராக பேசினாருன்ட்டு அந்த பேச்சை மட்டுமே எடுத்துக்கிட்டு, அந்த காட்சிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு, அது குறித்த புரிதலே இல்லாம பல விஜய் ரசிகர்கள் தங்களுடைய இலவச பொருட்களை எல்லாம் தூக்கி வீசின காட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்ப விஜயனுடைய ரசிகர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க. சோ விஜய் இப்ப பாஜகவுக்கு எதிராக களமாடுறாரு அப்படிங்கிறப்ப திமுக இதுவரை சித்தாந்த ரீதியா பாஜகவை எதிர்த்துட்டு வருது. அப்ப திமுகவுக்கு எதிர்க்கிற பொழுது ஒரு சித்தாந்த அரசியல் தான் அங்க நின்னுச்சு. ஆனா விஜய் போன்றவர்கள் பாஜகவை எதிர்க்கிறப்ப அது சாமானிய மக்கள் கிட்ட பாஜக மீதான ஒரு விரோதத்தை உருவாக்கிறோம். அதுதான் கலச்சூழல். நித்யானந்த சார் அவர்கள் மறுத்தாலும் கூட ஒரு கிராமங்கள்ல இருக்கிறவங்க இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம், சில பகுதிகளில் இல்லாமலே இருக்கலாம். ஆனா விஜய் போன்றவர்கள் பாஜகவை எதிர்க்கிறப்ப அதற்கு ஒரு வடிவம் கிடைக்கும், அதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும். அந்த இடத்துலதான் பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்மை மையப்படுத்தி தேர்தலை சந்திக்கிற பொழுது அது வந்து இந்த அணியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் கள யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காங்க. இன்னொன்று, அன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாட்டிலையும் இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் தொடங்கின கட்சி இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற சில வார்த்தைகளும் பேசியிருந்தார். அப்ப இந்த நேரத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை மறுபடியும் எய்துகிட்டே இருந்தாங்கன்னா, பாஜக தரப்பு எய்துகிட்டே இருந்தாங்கன்னா அது அந்த அணியை இன்னமும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற அந்த விஜய் இந்த விஷயத்தை பேசினதுதான் இந்த விஷயத்தினுடைய. ஏன்னா திமுக நீண்ட காலமா பேசிட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு, திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து பேசுறாங்க, தொல் திருமாவளவன் அவர்கள் மேடைதோறும் பேசுறாரு. அப்பெல்லாம் கிடைக்காத இந்த ஞானோதயம் அல்லது இந்த வெளிச்சம் அல்லது இந்த மாற்று சிந்தனை இப்ப ஏன் கிடைக்குது அப்படின்னா, விஜய் போன்றவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்காங்க.
அவர் பேசுகிற பொழுது அது தமிழ் மக்கள் மத்தியில பாஜகவுக்கு எதிர் மனநிலையை உருவாக்கும் என்கிற ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கி இருக்கிறதா. ஓகே, இனிமே நம்ம அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமியையும் அரவணைச்சு தான் பயணப்பட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக வந்திருப்பதன் வெளிப்பாடு அந்த வார்த்தைகள் எல்லாம். ஆமா, நிச்சயமாக அவர்களுக்கு கள யதார்த்தம், கள அரசியல் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்துல தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதற்கு முன்பு சமீப காலமா பாஜகவினர் தொடர்ச்சியா ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. முருகர் மாநாட்டுல பாத்தீங்களா என்ன கூட்டம் அப்படின்னு பேசினாங்க. தொடர்ச்சியா பாஜக போடக்கூடிய நிகழ்வுகள்ல கூட்டம் கூடுது. பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கான்னு கேட்டா வளர்ந்திருக்கிறது. ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தல் வளர்ச்சியோட நம்ம சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்து விட முடியாது. நாடாளுமன்றத்தை மக்கள் ஒரு மாதிரியா அணுகுவாங்க, சட்டமன்றத்தை ஒரு மாதிரியா அணுகுவாங்க. அப்ப விஜய்க்கும் ஒரு பெரிய கூட்டம் கூடுது, அங்கேயும் இளைஞர்கள் இருக்காங்க. இவர் யாருடைய ஓட்டை சிதைக்க போறாருன்னு தெரியாது. அந்த ஒரு பெரும்புள்ளி நம்மை தாக்குகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னால் நிறுத்திவிட்டு நாம பின்னால நிக்கிறதா. நீண்ட காலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக தரப்பு இதைத்தான் சொல்லுது, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு. அதிமுக கூட்டணி தோழமை உணர்வோடு சொன்னப்ப புரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் ஒரு மாநாட்டிலே அறிவிக்கிற பொழுது பாஜகவுக்கு புரிந்திருக்கிறதா பாக்குறேன். ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது அதிமுக தானே இறங்கி வந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறார் திரு விஜய். தலைமை மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்றாரு, தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள்னு சொல்றாரு, இன்னொரு கட்சி அடிமைப்படுத்தி இருக்கு அதிமுகவை அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ விஜயோட கூட்டணி அப்படின்ற அந்த இடம் இனிமேல் இல்லை அப்படின்னு அதிமுக பார்த்தா அவங்க தானே கூட்டணி ஆட்சின்னு சொல்ற பாஜகவுடைய நிலைப்பாடோடு கொஞ்சம் இணங்கி போக வேண்டிய, இணக்கமா போக வேண்டிய ஒரு இடம் வந்திருக்கும். வழக்கத்துக்கு மாற பாஜக கொஞ்சம் இணக்கமா போற மாதிரி தெரியுது. ஏன்னா விஜய் அதிமுக கிட்ட எச்சரிக்கை தான் செய்யறாரு. அதிமுகவை உங்க கட்சி இப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிருச்சேங்கிறார். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியா விமர்சிக்கிறார்ல. நீங்க நீட்டு தேர்வை எங்களுக்காக விட்டுருங்கிற புள்ளியா இருக்கலாம், தொடர்ந்து நீங்க கீழடியை நீங்க ஏற்க மறுக்கிறீங்கிறதா இருக்கலாம், செய்வீங்களா மிஸ்டர் பிரதமரேன்னு கேட்கறதா இருக்கலாம். இது எல்லாம் நேரடியா பாஜக எதிர்ப்பு அவர் பதிவு செய்யறப்ப பாஜகவை அகல பாதாளத்துல தள்ளிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நித்யானந்த சார் அவர்கள் ஒரு சித்தாந்த அடிப்படையில இவங்க எல்லாம் பேசுகிறார்கள், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா விஜய் என்பது சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் ஒரு கவர்ச்சி முகம். அந்த கவர்ச்சி முகத்துக்காக வந்த ரசிகர்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியா வர்றாங்க, திரள்றாங்க. அந்த கூட்டத்துல இப்ப அதிமுகவுக்கு அது பின்னடைவான்னு கேட்டா பின்னடைவு தான். ஆனா அதை விட பெரிய பலவீனமான அது பாஜகவுடைய நிலைமையை தள்ளிடும். அப்ப அது பாஜக ஒரு வகையில சுதாகரித்திருக்கிறார்கள். இதுல நம்ம இப்படியே இந்த அஸ்திரத்தை நம்ம கூட்டணி ஆட்சியில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அதிமுகவை விட நம்ம தான் லீடுங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை விஜய் போன்றவர்களும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது ரெண்டு பேரையும் சேர்த்து பாதாளத்துல தள்ளிரும், அதுல நம்மள படுபாதாளத்துல தள்ளிரும் என்கிற புரிதல் பாஜகவுக்கு இருக்கிறதா தோன்றுகிறது. ஓகே, திரு கார்த்திகேயன், எந்தெந்த இடம்லாம் சிக்கலா இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய வேண்டிய இடத்திற்கு பாஜக நகர்ந்திருக்கா? முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு சிக்கல் இருந்தது. அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் அப்படின்லாம் திரு அமித்ஷா பேட்டிலாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ முதல்வர் ஆக்க வேண்டியது பழனிசாமியை பாஜகவின் கடமைங்கிற இடத்துக்கு திரு அண்ணாமலையும் திரு நயினா நாகேந்திரனும் நகர்ந்திருக்கிறாங்க. கூட்டணிக்கு திரு அமித்ஷா தான் தலைவர், நாங்க தான் தேசிய கட்சி, நாங்க தான் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, அவங்க தான் தலைவர், அவங்க தான் தலைமை அப்படின்னு பேசுனாங்க. இப்ப பழனிசாமி தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அப்படின்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கு. இப்ப எங்கெங்கெல்லாம் முரண்பாடு இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் உரசல் இருந்ததோ, நெருடல் இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்திற்கு பாஜக நகர்ந்திருக்கா? ஏப்ரல் 11 கூட்டணி உறுதி செஞ்சார் இல்லையா சென்னை அமித்ஷா ஐடிசியில். அமித்ஷா சொன்னதே வார்த்தை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணின்னு தானே அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்த பேச்சுக்கள் தானே டெல்லியில் பாஜக பார்லிமெண்டரி போர்டு கூடி முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்யும், அதிமுகவில் ஒருவரை தேர்வு செய்வோம்னு சொல்லி அமித்ஷாவே சொன்னது. இல்லை தேசிய பாஜக தலைமை எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவு செய்யணும் எல்முருகன் சொன்னதாகட்டும், இது எல்லாமே அமித்ஷா முதல் இந்த கூட்டணியை பிரகடனப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் பேசின பேச்சுக்கள் தானே. அப்ப திடீர்னு இன்று அண்ணாமலை சொல்லிவிட்டார். அண்ணாமலை தான் பாஜக தேசிய தலைவனுடைய வாய்ஸா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா? இல்ல இந்த நயினார் சொன்னதுனால இது நத்திங் இஸ் சர்டன். நான் சொல்றது அதுதான். பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை, இதுல பாஜக கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அமித்ஷா அவர்கள் இந்த வார்த்தை இப்போ அந்த திருநெல்வேலி பயணத்தப்போ இல்லை ஒருவேளை நாளை வருகின்ற காலங்களில் ஏதோ ஒரு வாரங்களில் ஏதோ ஒரு பயணத்தப்போ அவர் பிரகடனப்படுத்துகிறார்,
நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் அவர் சொன்னா அதைத்தான் இறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அது தொடர்ந்துட்டே இருக்கு அந்த ஏப்ரல் 1 இருந்து இன்று வரை. இறுதி நிலைப்பாடுங்கிறது திரு அமித்ஷாவுடையதுதான். அமித்ஷாவுடையதுதான். அவர் வார்த்தை தான் இறுதி. இந்த நபர்களுடைய பேச்சுகள் எதுவுமே இறுதியானது கிடையாது. அப்ப ஏன் பேசுறாங்க? அதுதான் சொல்றேன். இன்றைய என்னன்னா இந்த களத்தை அறிந்தவர்கள் நின்று இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய களம் என்ன, அரசியல் களம் என்னன்னு தெரியும், மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னன்னு தெரியும். அது தொடர்ந்து இந்த பிரச்சனையை விட்டுட்டே போயிட்டு இருக்கிறதுன்றது ஒரு பாஜக அதிமுக இந்த கூட்டணிக்கு உகந்ததில்லைன்றது இங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய குறிப்பாக நயினார் நாகேந்திரன் போன்று திராவிட அரசியலை புரிந்து கொண்டவர்கள், நன்காக புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் இதோடைய தாக்கம் என்னன்றது. இதை சொல்லாமல் அமித்ஷா அவர்கள் சொல்ல தவிர்த்தது ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ இல்ல தொடர்ந்து என்டிஏ ஆட்சி அப்படின்றது பாஜக ஆட்சியில் அங்கம் வைக்கும் என்று சொல்வதனால் எந்த அளவிற்கு தாக்கத்தை பொதுவாக கட்சி சார்பற்ற வாக்காளர் மத்தியிலும் சரி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தும், இது எவ்வாறு கூட்டணியுடைய வாய்ப்புகளை பாதிக்குமோ இல்ல எதிரொலிக்கும், அந்த களத்தில் எதிரொலிக்கும்ன்றது அவர் உணர்ந்தவர். இல்ல இதை அமித்ஷா உணராதவரா? அமித்ஷாவிற்கு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தெரியும். ஆனால் மக்களுடைய கணக்கீடுகள் நயினார் அளவிற்கோ களத்தில் பணியாற்றிய அளவிற்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் பொதுவாக அவருடைய கணக்கீடுன்றது வரக்கூடிய இன்புட்ஸ் பல்வேறு தரப்புகள் இருந்து வரும். அவருக்கு தெரியும் கலை யதார்த்தம் என்னன்றது தெரியும். 1000 சொன்னாலும் சரி, அவர்கள் என்டிஏ என்று சொன்னாலும் சரி, இல்ல அதிமுகவில் ஒருவர் என்று அமித்ஷாவே சொன்னாலும் சரி, இங்கே பலமான கட்சி அதிமுக தான், அவர்கள் மேறி ஏறிதான் பாஜக சவாரி செய்கிறது என்றது அமித்ஷாவுக்கே தெரியும். ஆனால் தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டணி உருவான விதம், இந்த அப்புறம் அவர் தொடர்ந்து பேட்டியில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சொல்வது எல்லாமே இந்த கூட்டணியில் உருவாகுனது டேர்ம்ஸ் எல்லாமே பாஜகவோட டேர்ம்ஸ் தான் நடக்கணும். பாஜக தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை தான் அவர்கள் தொடர்ந்து உறுதிப்படுத்துகிறார்கள். இப்போ நீங்க அதிமுக கூட்டணி எடுத்துக்கங்க, ராகுல் காந்தி அவர்களோ இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தையோ இல்ல எந்த ஒரு கட்சியாகட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரி கட்சிகள் 2 பேரோ சரி, எந்த ஒரு கட்சியோ இல்ல முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் இல்ல அவர்கள் ஏற்கனவே முன்மொழிஞ்சிட்டாங்க. அப்போ அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாடு தேவையே இல்லை. அங்க காங்கிரஸ் தலைமை ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்டோ இல்ல, இங்க மாநில தலைமை ஒரு ஸ்டேட்மெண்டோ இல்ல, எந்த கூட்டணி கட்சியும் அந்த பிரச்சனையை எழல. ஆனா இந்த கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணி உருவான விதம், அந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பு இருந்த காலம், அந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பு கடைசி வரைக்கும் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லி திடீரென்று பல கார்கள் மாறி திடீரென்று உருவான அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அது இன்று வரை பயணிக்கும் விதம், அதில் தொடர்ந்து வரக்கூடிய முன்னுக்கும் முரணான கருத்துக்களை இருதரப்பிலும் தொடர்ந்து வெளிப்படுத்துவது, இதெல்லாம் வைக்கும்போது பாஜகவினுடைய தேசிய தலைமையோட அங்கீகாரம் தேவை என்பதை பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. இங்க அது ஹெச்ராவாக இருக்கட்டும், திரு எல் முருகன் ஆகட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், யாராலும் சரி, தமிழிசை ஆகட்டும், எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுடைய தேசிய தலைமை இதை அங்கீகரிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இவர்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இவர் எல்லோராலும் ஏன் அமித்ஷாவோ இல்ல பிரதமர் மோடியாவோ கூட பிரகடனப்படுத்தப்படலாம் வரக்கூடிய வாரங்கள்ல. ஆனால் அதை அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது நாங்கள் பாஜக தீர்மானிக்கிறதுன்றதுதான் இங்க கேள்வி. அந்த நிலைக்கு வலுவான கட்சி கட்சி இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொல்லிட்டாரு, நம்ம பேசக்கூடிய பேச்சு இருக்கிற நயினார் சொல்லணும். நயினாரும் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் அமித்ஷா அவர்களும் தீர்மானிக்க கூடாது? வலுவான கட்சி இந்த கூட்டணியில் அதிமுக தான். ஆண்ட கட்சி, ஆட எத்தனிக்கக்கூடிய கட்சி. பாஜகவால் தனித்து நின்று ஒரு சீட்டுக்குள் கூட பெற முடியுமா என்பது சந்தேகம் தான். கடைசி அவர்கள் தனித்து நின்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெற்றது ஒரு 5% கொஞ்சம் மேல. நீங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலை வச்சு 11.3 சொல்லிக்கலாம், இல்ல கூட்டணியா 18 பண்ணோம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அப்ப நீங்க அதுக்கு இருக்கக்கூடிய அண்டர்லைங் மெசேஜ் என்னன்னா நீங்க நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய வலுவான கட்சி, கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி, சீட் யார் ஒதுக்கக்கூடியது? எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அதிமுக. ஆனால் அங்கே அவரை முதல்வர் வேட்பாளராக இவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நரேட்டிவ் ஆல்ரெடி பாஜக அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஏற்கனவே பாஜகவினுடைய அங்கீகாரம் தேவை என்பதை பொது புத்தியில அங்க போய் அந்த ஒரு கருத்தை சேர்த்திருக்குது பாஜக. இல்ல இந்த கூட்டணி இன்வேரியபிளி அது அதிமுகவோ பாஜகவோ யாரோ இருந்தாலும் சரி, யாரோ பலவீனமோ இல்ல பலமோ ஏற்றுக்கணும். நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் முதல்வர் வேட்பாளர், இல்லது நீங்கள் கூட்டணியில் அதுக்கு என்ன சொல் நண்பர் கூட இதுக்கு முன்பு பேசும்போது சொன்னார், என்டிஏ ஆட்சி என்பதை தாண்டி ஒரு தளர்வு வந்துருச்சு. அதுல எங்கேயுமே தளர்வு வரல. ஆரம்பம் முதற்கொண்டு திரு அமித்ஷா அவர்கள் தீர்மானமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்றால் வரக்கூடிய ஆட்சி அது எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தொண்டர்கள் 2 விஷயத்தை தான் உற்று நோக்குவாங்க. ஆமா, ஒன்று கூட்டணி ஆட்சியா இல்லையா, இரண்டாவது இபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா இல்லையா. அந்த 2ல தான் அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணுமா வேண்டாமா, இந்த கூட்டணியில என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ன்றத உறுதி செய்யக்கூடிய இடத்துல இருக்கு இந்த 2 ஸ்டேட். ஆமா,
இதுல மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு, தேசிய தலைமைக்கும் மாநில தலைமை. ஆமா, இல்ல இதுல நீங்க அமித்ஷாவுடைய பேச்சுகள்ல கூட வந்து நீங்க உள்ளூட வந்து அவர் நம்ம நிறைய ரீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பிட்வீன் த லைன்ஸ் அவருடைய வார்த்தை இருக்குல்ல, அதிமுகவுடைய 21% இவர் கூட்டணியா என்டிஏ எடுத்த 18 சேர்த்துக்கிறார். 39 அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க 21-18 கூட்டுறது ரெண்டாவது, 21 இருந்து ரொம்ப குறைவாகலாம் நாங்களும் இல்ல 18% நாங்களும் இருக்கோன்றதே ஒரு மெசேஜ் தான். நீங்க உங்களை விளைவு எந்த அளவுக்கு சளைத்தவர்கள் இல்லை, கொஞ்சம் தான் நாங்க கம்மியா இருக்கோம் அப்படின்றதையும் மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு. கூட்டணியாக 18 என்டிஏ தான் சொன்னாங்க இவங்க, அண்ணாமலை அவர்கள் சொன்னதே நாங்க 11% தான். ஆனா இவர் சொல்வது 21 + 18 19 சொல்றது இருக்கு இல்லையா, என்டிஏவா அவர் சொல்றது. அப்ப நான் அந்த 18% நான் வைத்திருக்கேன்னு சொல்லக்கூடியது கூட அதிமுக சொல்லக்கூடிய மெசேஜ் தான். அப்போ அவர் எந்த இடத்துலயும் வந்து அவர் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியோ இல்ல வந்து கோலிஷன் கவர்மெண்ட் தளர்வே செய்யல. அதுல அந்த விஷயத்துல வந்து தீர்மானமா இருக்காங்க. அது ஆணித்தரமா வந்து அமித்ஷா அவர்களும் சொல்கிறார், மாநில தலைவர்கள் அனைவரும் சொல்கிறார். அதுல எந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்டோ எதுவுமே எடுக்கல. AVK மாநாட்டுக்கு பிறகு பாஜக ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு திரு விஜய். அதிமுகவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு பாஜகன்னு சொல்றாரு. இதற்கு மேலும் இந்த கூட்டணியில இந்த மாதிரி உரசல் இருந்துட்டே இருந்தா அது கூட்டணியுடைய இணக்கத்தை பாதிக்குங்கிறதுனால பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் தளர்வை நோக்கி நகருதுன்னு திரு சாமிநாதன் சொன்னார். இல்ல அதிமுக சொல்வதற்கு முன்பே நீங்க ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா கூட இன்னும் 10 மாசத்துல விஜயோட முடிவு தெரியும்னு சொன்னது முதல்ல சொன்னவர் நயினார் நாகேந்திரன். அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர பாலாஜி அது போன்றவர்கள் எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ பாஜக ஏதோ ஒரு விதத்தில் வந்து விஜயை கூட தங்கள் கூட்டணியில் வந்து உள்ளடக்கி கொள்ளலாம், அகாமடேட் செய்ய முடியும், அவரை வந்து கோயஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வர முடியும்ன்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்த கட்சிக்கு இப்ப தொடர்ந்து விஜய் வந்து 1000 முறை வலியுறுத்தினாலும் கூட அந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருந்த பாஜக இந்த கூட்டத்தில் வந்து அவர் சொன்னக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு சமிங்கை இருக்கிறது, திட்டவட்டமாக கூறுகிறார் என்ற ஒரு பொருள்பட்டிருக்கலாம். அப்ப அந்த காரணத்தினால்தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி தான். அதிமுகவை நம்பிதான் இதையாவது தக்க வைக்க வேண்டும். அதே போலத்தான் வந்து அதிமுகவிற்கும் சரி நினைச்சா வந்து கூட்டணி மாத்திட்டு வெளியில போறக்கலாம் யாரும் கிடையாது. விஜய்ன்ற ஒரு ஆப்ஷனும் இப்ப இல்ல. விஜய் வந்து அவர் தன் தலைமையில் தான் கூட்டணி என்பதை சொல்கிறார். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப பாஜகவோடு இவ்வளவு பேரத்திற்கு வந்து இவ்வளவு கடினம் இருக்கும் அப்படின்னா விஜயோட நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியதே கிடையாது. எடப்பாடி அவர்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போதைக்கு பாஜக விட்டு அவருக்கும் கூட்டணியில வேற ஆப்ஷனே கிடையாது. சோ இருவருக்கும் லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன். இந்த நிலையில் தான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் எழும்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மறைமுகமாக விஜய் பெயர் சொல்லாமல் அதிமுக தாவேகாவையும் விஜயும் வந்து பேர் சொல்லாமல் விமர்சிக்க தயாராகிறார், அவரும் தொடங்குறாரு. அதே போல வந்து பாஜகவும் வந்து தளர்வுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா கொஞ்சம் முன்பிருந்த ஒரு இறுக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா மாநில தலைவர்கள் மட்டும்தான் சொல்கிறார்கள். அதை கூட வந்து திரு அமித்ஷா அவர்கள் சொல்ல மறுக்கிறார். அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அமித்ஷா அவர்கள்ட்ட. முன்பு சொன்னது ஏதோ ஒரு வந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்களை அப்படின்றது தெரியல. இது நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் இதை ஒப்புக்கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கான்னு தெரியல. திரு கோட்டீஸ்வரன், அதிமுகவை சேர்ந்த திரு இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் திரு இபிஎஸ் அந்த என்டார்ஸ் பண்ற இடத்துக்கு பாஜக வந்திருக்குல்ல, அதைத்தான் நம்ம கை ஓங்கி இருக்கா, இபிஎஸோட கை ஓங்கி இருக்கான்னு. அப்படி பாஜக பேசவே கூடாதுங்கிற இடத்துல இருந்தால் தானே அதிமுக கை ஓங்கி இருக்குன்னு நம்ம வந்து உறுதியா பார்க்க முடியும். அதுதானே நிலைப்பாடா இருக்க முடியும். நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுக்கு எங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்கிற அளவுக்குலாம் மக்கள் அதிகாரம் கொடுக்கல. திராவிட கட்சிகளோட எதனா ஒரு கட்சி கூட்டணி கிடைக்காதான்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு மேலே தவமாக இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பாஜக மாநில தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை ஆமாம். இந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி பேசி விட்டு உசுப்பேத்தி விட்டு ஐயா அமித்ஷாவை கிட்டத்தட்ட நம்ம வச்சு 18% வளர்ந்துட்டோம், 5 சீட்டு வந்துடும், 10 சீட்டு வந்துடும் என்னெல்லாம் பேசினாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இன்னைக்கு இல்லை. அப்போ அமித்ஷாவோட கோவத்துக்கு ஆளாகி இன்னைக்கு என்ன இருக்காரு, பதவி இழக்கப்பட்டார். பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட இருப்பை காட்டிக் கொள்றதுக்கு எதனா ஒன்று பண்ணுறாரு. இவர் தானே அண்ணாமலை வந்தது எடப்பாடி பழனிசாமியை பற்றி அப்படிலாம் பேசினார். இவருக்கு என்ன தெரியும், இவரெல்லாம் வந்து இதுவா நாங்கள் முடிவு பண்ணோம் பேசினார். இப்போ பாருங்க அதுக்கு நேர்மாறாக மாற்றி பேசுகிறார். அப்போ கூட்டணி வச்சாச்சு. கூட்டணியே உங்களுக்கு முன்னாடி தெரியாதா? கூட்டணி நீங்க உங்களை காரணம் சொல்லிட்டு தானே கூட்டணி விட்டு வெளில போனாங்க பாஜக. திருப்பி இதே மாதிரி பேசினா டிசம்பர்ல ஒரு வேளை இப்படி வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர்ல பாஜகவோட கூட்டணியில் 10 சீட்டுன்னு சொல்லி இதே ஹோட்டலில் கூப்பிட்டு பேசுறாரு. அமித்ஷா அவர்கள் சர்வ வல்லமை படுத்த போவது தனியார் ஹோட்டலில் நட்சத்திர விடுதியில் சீட்டு கேட்டப்போ கேட்ட சீட்டை கொடுக்காம குறைச்சி கொடுத்தாருல. இந்த வாட்டி பாஜக 10 சீட்டு தான் இருந்தா கூட்டணியில் இல்லை, இல்லைன்னா போங்க அப்படின்ட்டா என்ன நிலைமை ஆகும்? அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு எல்லா தகுதியும் அவரை பொறுத்தவரையிலும் தன்னோட அந்த நேரத்துக்கு அவர் முதல்வர் ஆகணும், இல்ல திருப்பி வந்து அரசியல்ல இது பண்ணனா
என்ன வேணா செய்யக்கூடிய தன்மை படைத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் பாருங்க, ஓபிஎஸோட சண்டை காலி பண்ணிட்டாரு, டிடிவி தினகரன் ஓரம் கட்டி விட்டார், சசிகலா அவர்களோட சரி சண்டை இல்லாமல் சமாதானம் போய் இன்னைக்கு அவங்களே அரசியலேருந்து அப்புறப்படுத்தி விட்டார், அண்ணாமலை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார், செங்கோட்டையன்னாங்க, தங்கமணினாங்க, வேலுமணினாங்க, அவர் எதிர்த்து வந்தவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக காயின் பண்ணி தள்ளி விட்டார். அந்த நிலையில இருந்து பாருங்க இன்னைக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலராக உட்காந்துட்டாரா இல்லையா? வெற்றி தோல்வின்றதை தாண்டி ஒரு பெரிய கட்சி, அது பிரதான கட்சி, 30 வருஷம் ஆண்ட கட்சிக்கு இன்னைக்கு பொது செயலாளர். அவரோட தன்மையை பாருங்க. நயினாருக்கு இது நல்லா தெரியும். நயினார் எனக்கு இதுல ஒண்ணுதான். அப்ப நீங்க அண்ணாமலை வரைக்கும் வந்ததுனால நான் கேட்கிறேன், இந்த லிஸ்ட்ல ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, வேலுமணி, தங்கமணி, இந்த லிஸ்ட்ல எல்லாத்துலயும் நீங்க பாஜகவை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? கண்டிப்பா சொல்லலாங்க. அண்ணாமலைய நீங்க விலக்கி கொண்டால் கூட்டணிக்கு தயாருங்கிறதுனால பாஜக சொன்னுச்சு. பாஜகவே அப்படி எதிர்கொண்டுருவாரா? முடியும் இல்லைங்க. அதாவதுங்க, நீங்க வந்து 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. பீகார் தேர்தலில் ஒருவேளை பிஜேபி தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் அங்கே என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ஜேடி திருப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ராகுல் காந்திக்கும் தேஜஸ்விக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு, அங்கே ஒருவேளை தோக்குதுன்னா பிஜேபியோட கவனம் இந்த ஆட்சியை காப்பாற்ற வைக்கிறது தான் போகும். அதுக்கப்புறம் வயசான நிறைய எம்பி இருக்காங்க, ராஜினாமா பண்ணலாம், இல்லை வந்து அவங்களுக்கு இடைத்தேர்தல் வரலாம், நாட்டில் நடக்கக்கூடியது. திடீர்னு சந்திரபாபு நாயுடு கோச்சிக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்தது பீகாரில் ஒருவேளை எலெக்ஷன் மாறுச்சுன்னா ரிசல்ட்டு பிஜேபி இந்த அழுத்தம் கூட கொடுக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் பொறுத்தவரை தெளிவாக இருக்காரு. போன வாட்டி 4 சட்டமன்ற உறுப்பினர், இந்த வாட்டி ஒரு 10 12 வந்ததுன்னா மத்தியில் நம்ம போய் அமைச்சராக உட்காந்துட்டு இங்கே மாநிலத்தில் கட்சியை வளர்ந்துக்கிட்டோம். நம்ம அவர் ஓவர் ஆம்பிஷன்லாம் இல்லை, நான் முதல்வர் ஆகணும், 2031 அதான் ஆகணும், இதாகணும், அதெல்லாம் கிடையாது. அவருக்கு களம் நல்லா தெரியும். அண்ணாமலை அவர்கள் சத்தம் அதிகமாக இருக்குது. நயினார் வந்து இன்னைக்கு சைலண்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால நயினாருக்கு வந்து திராவிட கட்சிகள் என்னன்னு தெரியும், தமிழகத்தில் எந்த அளவுக்கு பாஜக வளர்க்க முடியும்னு தெரியும், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனால தான் இப்போ இனிமேல் பேசுபொருள் வராது. நான் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயம் ஆயிடுச்சிங்கன்னா அதுக்கு இப்போ இவங்களே தான் சொன்னாங்க என்டிஏ சிஎம்னு. அப்புறம் இன்னைக்கு என்ன நிர்பந்தம் வந்துச்சு உங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்ட்டுன்னு? ஏன்னா இவர் பேரை சொன்னாதான் அங்கே இருக்கிற ஓட்டும் வரும். அந்த ஓட் ஷேர் டிஃபரன்ஸை குறைக்கணும், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் நடக்கணும். ஆல்ரெடி வந்து தனியாக ஒரு கூட்டணி வச்சதுனால தான் 13 பாராளுமன்ற உறுப்பினர்ல அதிமுக பிஜேபி சேர்ந்தா வெற்றி பெறலான்னு அவங்க பேசுறாங்க. மதுரையில் ஸ்ட்ரைட் கிட்டத்தட்ட 43% ஈக்குவலா வாங்கியிருக்காங்க. இந்த கூட்டணி ஒன்று 3வது அணி உருவாக்குனது யாரு? உருவாக்கி எல்லா சீட்லையும் திமுக அமோக வெற்றி பெற வச்சதுக்கு முத்தாய்ப்பா இருந்த காரணம் யாரு? அண்ணாமலை. இது அரசியல் நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். திருப்பி எங்க இவர் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணிட போறாருன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்களை தள்ளி விட்டு நயினாரை முன்னிறுத்தி, நயினார் நீங்க பாத்துக்கங்க, தமிழகத்தில் பாஜக அப்படின்னா இல்ல, பாஜக சொல்லுகின்றத கேட்கிற ஒரு ஆட்சி இருந்தா போதுன்ற அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டணியில பங்கெல்லாம் தமிழகத்துல அதிமுக திமுக எந்த கூட்டணியிலையும் திராவிட கட்சிகள் ஜெயிச்ச உடனே கண்டுக்கவே மாட்டாங்க. இதற்கு காரணம் வந்து ஐயா கலைஞர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. 90 சீட்டு ஜெயிச்சா போதும், டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்க வந்து அவுட் சைட் சப்போர்ட் வச்சு கூட வச்சுக்குவாங்க. ஆட்சியில எல்லாம் பங்குன்றதே இல்லை. இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப எப்படி இப்ப டிஎம்கே பேசிட்டே இருக்காங்களே பாஜக, அது ஏன் பேசுறாங்கன்னா நிறைய கேஸ் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. ஒன்று கூட்டணிக்கு வெளியில் இருந்தால் பிரச்சாரம் பண்ணலாம், இல்லைனா ஜெயிலுக்கு போகலாம். இதான நடக்குது நாடு முழுவதும். அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு திமுகவில் பாருங்க, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரா, அமைச்சர் பதவி என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களும் அவங்களோட ரிஸ்க்கை யோசிப்பாங்க. யாருமே இங்கே வந்து புனிதர்கள்லாம் கிடையாது, மொத்த கட்சிகளையே நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த பயம். இதில் இன்னொன்று, விஜய் பேசுகிறாரு, அதனால பிஜேபி எதிர்ப்பு புதுசாக. பிஜேபி எதிர்ப்புன்றது இங்கே 10 வருஷத்துக்கு மேலே நல்லா நங்குற மாதிரி ஊறி இருக்கு. இதை விஜய் வந்து ஒரு சுயநலவாதி, அரசியல் சுயநலவாதி. எப்படி சொல்கிறேன்னா, பிரதமர் மோடி அவர்கள் அன்பாப்புலரா இருக்கும்போது பிரதமர் தேர்தல் வரும்போது வாயை திறக்கல, அமைதியா இருந்தார், ஷூட்டிங் படம் நடத்திட்டு இருந்தாரு. இப்போ அவர் தேர்தலுக்கு வராருன்னு அவர் ஆனா ஒன்னா சொல்றாருல, பீக்ல வந்தேன்னு. பீக்ல இருந்தப்ப ஏன் பிரதமர் மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல? இங்க தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல. இப்ப இந்த தேர்தல் பிரதமருக்கு உண்டான தேர்தல் அல்ல, இது முதல்வர் வேட்பாளர் யாருன்றதா தேர்தல். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, திமுக ஆட்சியில தொடரணுமா இல்ல திமுக தோக்கணுமான்றதான் தேர்தல் சிலபஸே. அதான். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் சிஎம்மா வந்து யார் வர்றது. எடப்பாடி பழனிசாமியை திருப்பி சிஎம்மா வராரா இல்ல அவர் எதிர்கட்சியில் இருக்க போறாரு, இவ்வளவுதான் சிலபஸ். இதுல வந்து மோடி, அமித்ஷா அவர்கள் கணக்கு போடுவாங்க. ஆனா இதுல இவரு பாருங்க, விஜய் எவ்வளோ அன்னைக்கெல்லாம் பேசல, ஒரு வார்த்தை பேசல, ஒரு விஷயம் பேசல. இன்னைக்கு பிரதமர் எதிர்ப்பு பத்தி பேசுறாரு, இன்னைக்கு அதிமுக பத்தி கேள்வி கேட்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து அரசியல் பேசுறது எங்க ஐயா பிரகாஷ் ராஜ் பேசின அளவுக்கு கூட நீங்க பேசல. இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் உங்க சுயநலத்துக்காக இன்னைக்கு பாஜக எதிர்க்கிறாரு, பாஜக அதிமுகவை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு புதுசா வந்து. இதெல்லாம் புதுசா இப்பதான் தெரியுதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியலீங்களா? புதுசா இவ்வளவு நாள் பேசுனாங்க, மத்தவங்க பேசுனாங்க. இப்ப புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற அன்டெஸ்டட் தான், ஆனா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு தெரியாத ஒருத்தர் பேசுறாரேன்ற ஒரு உணர்வு பாஜகவுக்கு வந்திருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களை இருப்பை காட்டிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. எல்லாருக்குமே வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு பஞ்சிங் பேக்,
மோடியை வந்து ஒரு 2 குத்து குத்துனா இங்கே ஓட்டு கிடைக்கும்ன்றது ஒரு அரசியல் கணக்கு. அதனால விஜய் வந்து லேட்டாக வந்துட்டு நான் அதிகமாக தாக்குறேன், நான் அதிகமாக இவர் என்ன வழக்கு போட்டிருக்காரு பிஜேபி எதிர்த்து, இல்லை பிஜேபி அமைச்சர்கள் எதனா ஊழல் எடுத்து வந்திருக்காரா, இல்லை மக்கள் பிரச்சனை எதனா பேசினாரா, வந்துட்டு ரேம்பில் டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருக்காரு, இருக்கிற எல்லா கட்சியும் குறை சொல்லி விட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். மக்கள் பிரச்சனையோ அரசியலோ ஆழ்ந்த அரசியல் எங்க வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. பிரதமர் மோடி ஒரு ஊழல்வாதின்னு சொல்லுவாரா இவரு? இல்ல ராகுல் காந்தி அங்க போராட்டம் பண்ணி போயிட்டு இருக்காரு, ஓட்டு திருட்ட பத்தி எதனா பேசினாரா? எதுவுமே தெரியாது. தெரியாம வந்துட்டு இப்ப பத்திரிகையாளர் கூட நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்து ஆன்டி மோடியே வந்து இன்னும் ஏத்தி விடுறாராம். அது முடிஞ்சு போச்சு அந்த சிலபஸ். நீங்க எத்தனை வாட்டி தான் மோடி சொல்லுவீங்க? மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு, விலைவாசி பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பேசுறோம். இந்த வரப்போற தேர்தல் இதுதான். இன்னமும் திருப்பி வந்து மோடி பிஜேபி யாரும் பிரதமருக்கு ஓட்டு போட போறது இல்ல. விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாருன்னா சுலபமா மோடி அவர்கள் எதிர்க்கிற ஈஸி அரசியல். மக்கள் பிரச்சனை பேசினா பரந்தூர் போனோம், நேரில் போனோம், மேல்மா விவசாய பிரச்சனை போனோம், வேலை வாய்ப்புகள் பத்தி பிரச்சனை, இதுக்கெல்லாம் டேட்டா எடுக்கணும். திமுகவே நம்புது தானே, என்னங்க திமுகவே நம்புது தானே மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இங்க கை கொடுக்கும். சரிங்க, அதெல்லாம் நம்புனீங்க. என்ன வாக்கு விகிதாச்சாரம் உங்களுக்கும் அதிமுக திமுகவுக்கும் 3% ஆமாமாக்க உள்ள சேர்ந்தா இந்த 3% வச்சுட்டு நீங்க சிலபஸ் மாத்திட்டு அப்ப மக்கள் வந்து மோடி இருக்கிறாரு அதனால வந்து விலைவாசி ஏத்தனா பரவாயில்ல, கேஸ் மானியம் கொடுக்கலனா பரவாயில்ல, கரண்ட் பில் ஏறினா பரவாயில்ல, சொத்து வரி ஏறினா பரவாயில்ல, தண்ணி வரி ஏறினா பரவாயில்ல, டிஎன்எஸ்சி எக்ஸாம் வந்துட்டு பசங்களுக்கு மார்க் இல்லைனா பரவாயில்ல, இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு மோடி ஒண்டி எதிர்த்து பேசிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவர் ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னா இதே மாதிரி பேசிட்டு இருந்தாரு, இல்ல இதே மாதிரி வாக்கு பிரிச்சாருன்னா அவர் எதிர்க்கிறதா சொல்றாரு இல்லைங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்கிவிட்டு இருக்கிறதும் செல்வாக்கும் போயிட்டு அவர் நிற்பார். அங்கதான் அவர் போயிட்டு இருக்காரு. இருதுருவமா மீண்டும் திமுக அதிமுகவுக்கு அவர் வழிகோடிடுவார் விஜய், அவ்வளவுதானா? திமுகவுக்கு வழி கொடுப்பார். அவர் இப்ப கூட என்ன பேசுறாரு, அதிமுக வந்து பயங்கரமா அவனை எதிர்க்கலையே, அதிமுக ஓட்டு தனக்கு வராதா? ஏன் அன்னைக்கு கட்சி தொடங்கினப்பவே அறிஞர் அண்ணா பத்தி எம்ஜிஆர் பத்தி அவருக்கு தெரியாதா? ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் வச்சிருக்கிற கட்டமைப்பு தலைவருக்கோ அவர் எடுத்துட்டு போற சித்தாந்தத்துக்கோ ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அண்ணா தேவைப்படுறாங்க, எம்ஜிஆர் தேவைப்படுறாங்க, விஜயகாந்த் தேவைப்படுறாங்க. ஏன் அன்னைக்கு பேச வேண்டியதானே கட்சி ஆரம்பிச்ச போது? மக்கள் பிரச்சனை அதாவதுங்க அவருக்கு அரசியல் வந்து படத்திலே விஜய் அவர்களால் ஹீரோ ஆயிட முடியும், பெரிய ஹீரோ, 100 கோடி ரூபாய் ஹீரோ. அது அப்ப அரசியல் ஒண்டி எப்படி ஒரே தேர்தலில் நீங்க முதலமைச்சர் ஆயிடுவேன்னு ஆசைப்படுறீங்க? அரசியல்னா அவ்வளவு சுலபமா? மக்கள் பிரச்சனைனா உடனே அதன புக்ல எடுத்துட்டு அப்படியே படிச்சு எக்ஸாம் எழுதுறதா? அனுபவப்படணும், மக்களோட போனோம், மக்கள் கிட்ட போனோம், அப்பதான் பிரச்சனை புரியும். அதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விவாதங்களை திசை திருப்புறது. மக்கள் பிரச்சனையை பேசாம, மக்கள் தேவைகளை பேசாம சும்மா அந்த தாந்தோணித்தனமாக மேலாக்கா பேசிட்டு போற அரசு. ஓகே, திரு நித்யானந்தம், ஏற்கனவே பாஜக தலைவர் திரு அமித்ஷா பேசினதிலிருந்து திரு அண்ணாமலையும் திரு நயினாரும் பேசினது சற்று வேறுபடுது. அவங்க கூட்டணி ஆட்சி, அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் அப்படின்னு சொன்னது திரு அமித்ஷா. இவங்க திரு பழனிசாமி முதல்வர் ஆக்கணும், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்திருக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் இணக்கமா போலான்னு பாஜக முடிவு பண்ணிடுச்சோ ஏடிஎம்கேவோட? புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமித்ஷா அவர்கள் அவருடைய வீட்டில் எடப்பாடி சென்று சந்தித்தார்கள். இது நம்ம துவக்கத்திலிருந்து கவனிக்கணும். எடப்பாடி அவர்கள் தான் இந்த கூட்டணியை முன்மொழிந்திருக்கிறார்கள். 3 வண்டியில் போனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பத்திரிகைகள் வந்துலாம் படித்தோம். ஆக எடப்பாடியிடம் பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தி கொண்டு சென்னைக்கு வந்தார். அப்படி வந்த உடனே அன்று இரவே நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறது, ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்று ட்விட்டரில் போட்டார். இதையும் நம்ம பார்த்தோம். அதை எதிர்த்தெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் பேசலை. இல்லை, தனிப்பெரும்பான்மையோட அதிமுக அதுக்கு நிறைய நாள் எடுத்துக்கிட்டார். உடனடியாக ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இது. என்டிஏ ஆட்சின்னா புரியாதம இருக்கிறதா அது ஒத்துக்கலாம். அதிமுகவே பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைத்தாலும் கூட என்டிஏல இருக்கின்ற காரணத்தினால அது என்டிஏ ஆட்சி. இந்தி கூட்டணியில் திமுக இருக்கிறதுனால இது இந்தி கூட்டணி ஆட்சி என்று தான் சொல்லப்பட வேண்டும். ஆனால் திமுக தலைவரை இந்தி கூட்டணியுடைய தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் நமக்கு புரிகிறது. இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா? யாரு? எடப்பாடி பழனிசாமி தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் முதலமைச்சர் அதிமுகவிலிருந்து வந்தாலும் கூட அது என்டிஏ ஆட்சி என்று சொன்னார்கள். அப்போ கூட்டணி பற்றி நமக்கு பேச்சு வந்தது. கூட்டணி என்று வருகின்ற பொழுது விஜய் அவர்கள் முதலமைச்சர், அதுவே முரண்பாடா இருக்கேங்கிறத கேட்கிறேன். என்டிஏ ஆட்சின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தானே என்டிஏவோட தலைவரா தேசிய அளவில் இருக்கணும். இல்லைங்க, மாநிலத்தில் என்டிஏ இல்லையா?
மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி தானுங்க. இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு சொல்லுவாங்க. தனிச்சு நின்று அவங்க தலைமையில கூட்டணி இருந்தா என்டிஏலாம் இல்லாமல் ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க, ஒரு தனி கட்சி, ஒரு காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சியின் பேரால் இங்கே ஆட்சின்வான். ஆனால் அது அகில இந்திய கட்சி, டெல்லியில் தலைமை இருக்கும். அது மாதிரி என்டிஏனுடைய தலைவர் தமிழகத்திற்கு இபிஎஸ் எடப்பாடி அவர்கள். அப்போ அவர் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது தலைமையை கேட்காம அவர் முடிவு எடுக்க மாட்டார். இது வெளிப்புறத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது இது எடப்பாடி அவர்களுடைய முடிவு. ஏன்னா பெரிய கட்சி, அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து சொல்வது ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்துவதற்காக எடப்பாடியின் வாயால் அவர் முதலமைச்சராக சொல்லப்படுவார், அறிவிக்கப்படுவார். அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போது என்டிஏல அமித்ஷா அவர்கள் கூட எடப்பாடி சொல்வதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொன்னால் இன்னும் மகிழ்ச்சியாக இவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அகில இந்தியாவே ஓப்பனாக நாம் பேசி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, அப்போ இவர் தான் முதலமைச்சர், நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு எந்த குழப்பமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையோட ஸ்டாண்டில் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குது, அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார் விஜயை பார்த்து, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலை மிக தெளிவாக இருக்கிறார். தான் தன்னுடைய தலைமை இருக்கின்ற வரை நான் இந்த கூட்டணி, நான் 2 திராவிட கட்சியை எதிர்த்தவன், இந்த கூட்டணியில் நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் அறிக்கை கொடுத்தாரு. போனது கட்சியை விட்டு போவேன், எனக்கு இந்த கட்சி வேண்டாம், அரசியல் வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்லலை. அண்ணாமலை மிக தெளிவாக தன்னுடைய தலைமையிலே திராவிட இயக்கங்களோடு கூட்டணி என்பது சரியானதாக இருக்காது, எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்ல சொந்த கருத்து என்று கூட தமிழிசை சொன்னாங்க. பிறகு அகில இந்திய தலைவர்களில் அமித்ஷா அவர்களுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை இசைந்து நான் போனால் மட்டுமே தான் நான் பாஜக. இல்லை, அவர் எங்கேயும் திரு அமித்ஷா இப்படி வெளிப்படையா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவது பாஜகவுடைய கடமைன்னு எங்கேயும் அவர் பேசலையே. இல்லை, அவர் இந்த முதல் சந்திப்பிலேயே சென்னையில் எடப்பாடி கூட்டணி தலைமை ஏற்பார், அவர் முதலமைச்சராக இருப்பார்னு பேசியிருக்காரு. நீங்கள் அதை எடுத்து பார்த்து போட்டு பாருங்க. முதலமைச்சர் ஆக்குவது பாஜகவுடைய கடமை அப்படின்னு திரு அண்ணாமலை பேசுன மாதிரி எங்க அவர் பேசியிருக்காரு? அந்த மாதிரி அவர் பேச மாட்டார். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் தானே பேசியிருக்காரு. அவர் இப்படித்தான் பேசணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் ஆவார் தானே பேசியிருக்காரு. அது எடப்பாடி அல்லன்னு சொல்லியிருக்காரா திரு அமித்ஷா? இல்ல, எடப்பாடி அல்லன்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா? எடப்பாடியை தவிர்த்து வேற யாராவது முதலமைச்சர் ஆவார்கள் சொல்லியிருக்காரா? நேரடியா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுல என்ன வந்துருச்சு? இல்ல, டவுட் எனக்கு. அதிமுக ஒருவர் ஒரே ஒரு டவுட் சார் எனக்கு உங்ககிட்ட தான். நாளைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது, ஜேடியூவோட கூட்டணி வைக்கிறாருன்னா நிதிஷ் முதலமைச்சர் வேட்பாளர்னா சொல்ல மாட்டாரா? மோடி போய் பேச மாட்டாரா? இல்ல அமித்ஷா நிதிஷ் பேரை சொல்லி பேச மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இது சொல்லி பேசாம ஜேடியூல இருந்து ஒரு வருவார், கூட்டணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முடிவு செய்வோம்னு சொல்ல முடியுமா அங்க போய் பீகார்ல? அதே மாதிரி இங்க சொல்லுவீங்களா? இப்போ ஒரே ஒரு 10 செகண்ட் ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கணும்னு பார்த்தாங்க, முடியல, வேற வழி இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு அண்ணாமலை தான் இந்த நம்பிக்கை தவறு பண்றீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தயவு செய்து தவறு பண்றீங்க. உங்க சுற்றுல உங்களோட சொந்த கருத்தெல்லாம் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. ஏதேனும் உங்களுக்கு உடன்பாடு இல்லை சொன்னால் அவருடைய அனுமதியோடு ஒரு வரியில சொல்லுங்க. அதனால நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, அண்ணாமலை அவர்கள் கட்சியிலே தான் இருக்கிறார், பிஜேபியிலே தான் இருக்கிறார். பிஜேபி தலைவர்கள் சொல்வதை ஒரு தொண்டனாக நான் தொண்டு புரிவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது மேலிடத்தில் இவர் டெல்லியிலே அடிக்கடி சென்று வருவதனால, தொடர் இருப்பதனால எடப்பாடி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதிமுகவில் என்ற செய்தி அங்கே சொல்லியிருப்பார்கள். அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்கள் அனுமதித்திருப்பார்கள். நன்றாக நினைவு இருக்கு. ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாக நம்ம இதே தலைப்பை நம்ம பேசும்போது வேறு கோணத்தில் அணுகும்போது நீங்க சொன்னீங்க, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா திரு எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய இடம் திரு அமித்ஷா தான். ஆமா, நினைவு இருக்கா உங்களுக்கு? நினைவு இருக்கு. நீங்க சொன்னது நினைவு இருக்கு. இப்போ நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல. ஆனா இப்ப திரு அண்ணாமலை இத சொல்றாரு, திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாருன்னா திரு கார்த்திகேயன் கேட்கிறாரு, அமித்ஷா சொன்னாரா
அமித்ஷா வந்து இப்படிலாம் இல்ல, கூட்டணி ஆட்சிலாம் இல்ல, அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் வெளிப்படையாக சொல்லவில்லை என்ற காரணத்திற்காக கட்சி விரோதமாக நைட்டாரும் அண்ணாமலையும் சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? முரண்பாடு இருக்கதானே. என்ன முரண்? அதிமுக முதலமைச்சர் வருவார் என்பது இவர்கள் யோகிப்பது எடப்பாடி. இதுல என்ன தவறு இருக்கு? அப்ப ஏடிஎம்கே கை ஓங்கிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஏடிஎம்கே கை தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓங்கி இருக்கிறது என்று சொல்வதை விட அவ்வளவு பலவீனமாவா இருக்கு அதிமுக. சரி, பலவீனப்படுத்தினது யார்? அப்ப கையை ஒடிச்சது யாரு? பலவீனப்படுத்தியது எல்லோரையும் ஓரம் கட்டி ஒதுக்கி தான் மட்டுமே என்று இருந்த ஒரு மனநிலை தான் பலவீனப்படுத்தியிருக்குது. எல்லா இடங்களையும் அப்படிதான். அதனால அது இன்னும் மாறல. அது மாறணும்னு பாஜக விரும்புது. பாஜக அவங்களுடைய சார்பில் நான் பேச முடியாது. கையை இறக்குனது யாரு? கையை இறக்கி விட்டது யாரு? கையை இறக்கல. அவருடைய செயல்பாடுகளினால் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு தானாக அது இறங்கி இருக்கு. அது நல்லா இருந்த கையை வந்து கீழே இறக்கி விட்டு அப்புறம் ஏன் முட்டு கொடுக்கணும்? மோடி அவர்கள் இருக்கைக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு என்டிஏ கூட்டணியிலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். வந்த உடனேயே எங்களுக்குள் உறவு முறிந்தது, இனிய வாழ்நாளிலே கிடையாது என்று அறிக்கை விட்டார்கள். ஏன்? எதனால? இப்போ உங்களுக்கு தெரியுது. நம்ம சொல்லும் போது புரியல, இப்போ தெரியுதா? இப்போ வந்து தன்னை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று அவர் கோரினார். இது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அதை பார்த்து கொள்ளலாம் என்று மோடி அவர்கள் சொன்னார்கள் என்று நான் பலமுறை விவாதத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த காரணத்துக்காக தான் அவர் விலகினார். இப்போ அந்த காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது ஆத்மார்த்தமாக தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறார். பாஜக முதலமைச்சர் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எடப்பாடி ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல பாஜக. இல்லைங்க, எடப்பாடி சேருவதற்கு யாரோடும் தயாரா இல்ல. லீலா பேலஸ் பத்தி லீலா பேலஸ் பத்தி சொன்னாங்க. அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி அமித்ஷாவிடம் இவ்வளவுதான் சொன்னார். இன்றைக்கு அதிகாரத்தில் எடப்பாடி இல்ல. அதையும் கொஞ்சம் நினைவுல வச்சு பேசும். திரு கார்த்தின், எந்த நேரத்திலும் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை துணிச்சலாக திரு எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியாதா? அந்த அச்சம் பாஜகவுக்கு இருக்காதா? அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அவ்வளோ அந்த போன்ற ஒரு நிலையில வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது போலயோ இல்லை கலைஞர் எடுத்தது போலயோ எடுப்பார் அப்படின்னா, இந்த கூட்டணி உருவான விதம் இல்லை உருவான சூழல் இது எல்லாமே வந்து அதுலேயே நமக்கான அந்த விடை கிடைக்குது. இன்றளவும் அதிமுகவால் தான் பலமான கட்சி. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிட கட்சிகளுடைய பைப்போலாரிட்டி இருக்குல்ல, திமுக வர்சஸ் அதிமுக, அதுதான் தொடர்கிறது. விஜயை பொறுத்தவரை இன்றளவும் கூட அன்டெஸ்டட் ஃப்ரெஞ்ச் பிளேயர் தான். அவர் எவ்வளோ வாங்க போகிறார்ன்றதெல்லாம் ஒரு ஸ்பாய்லராக தான் வந்து நாம் இப்போதைக்கு பார்க்க முடியுமே ஒழிய, அவர் வந்து ஒரு போல் பொசிஷனில் இருந்து ஆட்சிக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தல் கொடுக்குற அளவுக்குலாம் இன்னும் வரல. ஸோ இந்த இருதுருவ அரசியல் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட இன்று இருக்கக்கூடிய அதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு வலிமையான இயக்கமாகவும் சரி, இல்லை அந்த கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையும் சரி, ஒரு ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிறது. ஆனால் சுருக்க முடிஞ்சதுல 2021 சினாரியோ வேற. குறைந்தபட்ச தொகுதிகள் தான் பாஜகவுக்குன்னு சுருக்க முடிஞ்சது. பாஜக கூட்டணி வேண்டான்னு அப்புறம் முடிவெடுக்க முடிஞ்சது. அண்ணாமலையை நீங்க நீக்கினாதான்ற ஒரு இடத்துல உறுதியா நிக்க முடிஞ்சது. இந்த உறுதியை இப்ப காட்ட முடியாதா? நிச்சயமா இல்ல. இந்த 2021 அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிமுக என்பது வேறு. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேர வலிமை என்பது வேறு. அன்றும் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட இருந்தார். அதற்கப்புறம் வந்து சக்சஸிவாக வந்த தேர்தல்கள் எல்லாமே பெற்ற தோல்விகள், அதை ஏற்படுத்திய ஒரு பிம்பம் இருக்குல்ல, இது தொடர் தோல்விகள் ஏற்படுத்திய பிம்பம், அந்த பலவீனப்படுத்தினது இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தல் எடுத்த முடிவு, அந்த முடிவு எடுத்த ஒரு மாதம் கூட ஆகல எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் வந்து கட்சியினுடைய கொறடா வெளிப்படையாக 15 சீட்டுகள் ஜெயிச்சிருக்கலாம், நம்ம எடுத்த முடிவு தவறு என்று பேசியதெல்லாம் இருக்குல்ல. அப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் பிளஸ் இவர்களை பயன்படுத்த பாஜக எத்தனைத்த விதம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்று இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகலாம் போக மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி கடன் பட்டவர் பாஜகவிற்கு. இன்று அவர் வாழ்க்கையில் வந்து இன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், முதல்வர் வேட்பாளர் ப்ராபபிள் முதல்வர் வேட்பாளர் இல்லை முதல்வராக 4.5 ஆண்டுகள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம்ல, கையை யாரை கீழே இறக்கி விட்டதுன்னு. இந்த 2014 பிப்ரவரி மாதம் கையை இறக்கி விட்டாங்க இல்லையா, கையை உடச்சி விட்டு அப்புறம் திருப்பி சேர்த்து வச்சு மாவுக்கட்டெல்லாம் போட்டாங்கல்ல, இது எல்லாவற்றுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து பாஜக. ஸோ ஒருவருக்கு அவர்கள் உண்மையிலேயே ஒருவருக்கு வந்து லாயலாக இருக்கணும்னா நிச்சயமாக அவர் இன்றைய நிலைக்கு வந்து பாஜக ஏதோ ஒரு விதத்தில் காரணம்.
ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் எல்லாத்துக்கும் மேல வந்து நண்பர்கள் சொன்னது போல அந்த வழக்குகள் ஒன்றிய பாஜக வந்து கூட்டணி கட்சிகளை இல்ல அரசியல் கட்சிகளை அணுகும் விதம் 29 வரைக்கும் பாஜக ஆட்சியில் இருக்க போகிறது. அதை போல வரக்கூடிய சட்டங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கே தெரியும். 130வது சட்ட திருத்தம் இருந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னன்னு. ஸோ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணியை பாஜகவை உதரக்கூடிய நிலையில் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு கடைசியில போகணும்னா இந்த கூட்டணியை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கார் மாதிரி போய் வந்து ஒரு ரகசியமாக வாய்மூடி மௌனியாக இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை அவருக்கு. திரு குட்டிசன் 2023 ஆளுமையா வலிமையா முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியை மனதில் வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேற வலிமையோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்து சொல்றீங்களோ அதே வலிமையோடு தான் இருக்காரா இப்போவும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது யார் வேணால் பார்க்கும்போது ரொம்ப அதிகாரமாக இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு இருக்கும். அப்படி இருந்தவங்க நிறைய பேர் ஆட்சியை இழந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஐயா மூக்க அழகிரி அமைச்சராக இருந்தப்போ அவருக்கு பேர் வந்து அஞ்சா நெஞ்சன். மதுரையில் வந்து அவர் மீறி ஒன்றும் அரசியல் பண்ண முடியாதுன்னு. இப்போ இன்றைக்கி என்னாச்சு, அவங்களுக்குள்ளே இருந்த இன்ஃபைட்டில் இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஓரம் போயிருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே காட்சி அருமையாக இருக்கும், இப்போ அதிகாரம்லாம் அருமையாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ எவ்வளோ சவுண்ட் இருந்தது. இப்போ அந்த சவுண்டு திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எதிர்கட்சியாக இருக்கும்போது கட்சி பலவீனமாக இருக்குது, பிரச்சனை இருக்கும்போது அதை தலைமை தாங்கிறது தான் கஷ்டம். என்னை பொறுத்தவரைலாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இஸ் அண்டர்கோயிங் எ வெரி ஸ்டஃப் ஃபேஸ். அந்த ஒரு பெரிய கட்சியை எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு 66 எம்எல்ஏ பிடிச்சி மாவட்ட செயலரை பிடிச்சின்னு வழி நடத்துறதுன்றது கஷ்டம் இல்லை. இதை அவர் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து பொது செயலாளர் தன்னை தக்க வச்சுக்கிட்டார். இவருக்கு தானே இழப்பு அதிகம், இவர் தானே மீண்டும் முதல்வராகணும். கரெக்டாக சொன்னீங்க, அந்த இடத்துக்கு வந்தீங்க. அந்த காரணத்தினால தான் கூட்டணி எல்லாம் எதுவும் முடிவாகலை, வேட்பாளர் எதுவும் முடிவாகலை. பஸ் எடுத்துக்கின்னு 117 தொகுதி மேலே பாதி தமிழ்நாட்டை கவர் பண்ணிட்டு அவங்க கட்சிக்காரங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. என்னென்னு போஸ்டர் வைக்கிறாங்க, பதாகை வைக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி கிடையவே கிடையாது. சின்னதாக தான் மோடி படம் போடுறாங்க, அதுவும் ஒரு சில இடத்துல தான் போடுறாங்க, நிறைய இடத்துல படம் கூட போடுறது கிடையாது. நாளைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி நாளைய முதல்வர் தான் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் பண்ண முடியுமா? இந்த இடத்துக்கு வந்து பண்ண முடியாதுங்க. கூட்டணி வேற, கொள்கை வேற. இது இன்னைக்கு வந்து இப்போ வைகோ அவர்களும் திமுக போய் சேர்ந்தாங்க, பிரிஞ்சாங்க. காங்கிரஸும் திமுகவும் சேரும்போது அதே மாதிரி பாஜக அண்ணாமலை ஏடிஎம்கே கூட்டணி இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சீட்டு கம்மியாக கொடுத்தாரு. அதிகாரமே இல்லாதப்பதான் கூட்டணியில இருந்தே தப்பிச்சு ஓடினாரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதனாலங்க ஒரு அரசியல்வாதிக்கு அவங்களுக்கு நம்ம என்ன கருத்து பேசினாலும் எது லாபம், தேர்தலில் எது லாபம் எது நஷ்டம்னு அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சூழ்நிலையில விஜய் வருவார்னு எதிர்பார்த்திருக்கலாம், பேசி இருக்கலாம், வரல. அப்படி இருக்கும்போது இருக்கிறது பாஜக. அவங்களும் வந்து ரொம்ப நாளா அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை இருக்கு, இது இருக்கு, துறை மூலமா விசாரணை எல்லாம் இருக்கு. அதனால இதுல வந்து ரொம்ப தெளிவுங்க. கூட்டணி ஆட்சி நான் ஒண்ணு சொல்றேன், கூட்டணி ஆட்சின்றது முடிவு பண்ண போறது தமிழக வாக்காளர் மக்கள். அவங்க தான் இறுதி எசமானர்கள். எந்த காலத்திலுமே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிக்கெல்லாம் அவங்க ஓட்டு போட்டது கிடையாது. ஒரு கட்சி தெளிவா, அது எந்த கட்சியோ அப்படி கிளீனா ஓட்டு போட்டு தான் போயிருக்காங்க. நான் அதை தான் நானும் ஃபோர்ஸ் பண்றேன். நண்பர் கார்த்தி சொன்ன மாதிரி பைபாலர் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு. நிறைய பேர் நடுவில் சத்தம் போடலாம். ஓகே, திமுக வர்சஸ் அதிமுக எந்த இடத்துலயும், அது டிசம்பரோ ஜனவரியோ எந்த இடத்துலயும் எந்த மாதத்திலையும் பாஜக சுமையா இருக்கு கூட்டணிக்கு அப்படின்னு திரு இபிஎஸ் கருதினால் பாஜக கூட்டணியை வேண்டான்னு சொல்ற இடத்துக்கு கூட அவரால் வர முடியும். அந்த அளவுக்கு அவர் வலிமையா இருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் அவர் பிரச்சாரம் போய் இன்னும் அந்த வலிமையை கூட்டிக் கொள்ள கூட முடியும் அவரால். அதாவது அவர் ஒரு தனி கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, நான் அதை மறுக்கலை. ஆனால் அதனால் அவருக்கு என்ன கிடைக்கும்? கடந்த தொடர் தோல்வி போல மீண்டும் தோல்வி வேண்டுமா? இப்பொழுதும் அவர் தோல்வி அடைந்து விட்டால் துவண்டு போயிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியை அடுத்த தேர்தலில் நிலைநிறுத்துவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? பாஜக வந்தால் அழிந்து விடும் என்று சொன்னவர்கள் பாஜக வராமலேயே அழிந்து போக போகிறார். இதெல்லாம் கேள்வி இருக்கு. இல்ல, பாஜக வந்தா கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டே இருக்கு. பாஜக வந்தா முதல்வர் வேட்பாளரையே இபிஎஸ் உறுதிப்பட சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த சந்தேகமும் அதிமுக தொண்டர்களுக்கு வரும் இல்லையா? அது அவங்களோட சொந்த விஷயங்கள், கட்சி விஷயம், தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அது ஜனநாயக ரீதியில ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர்களுடைய சட்டமன்ற தலைவர் தான் முதலமைச்சர். இதுல அமித்ஷாக்கு என்ன வேலை இருக்கு? இது அண்ணாமலைக்கு என்ன வேலை இருக்கு? அப்படியே அப்படி சொல்றாரு.
பெரிய கட்சியாக அது வரும். அதிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார், அவ்வளவுதான். பாடம் இல்ல, இதெல்லாம் அதிமுக சார்ந்த விஷயம். நாங்க மைனர் பார்ட்னர்னு ஒத்துக்கிறதுல பாஜகவுக்கு என்ன சிக்கல்? ஒத்துக்கிறது இல்லைங்க, இது உலகறிந்த உண்மைதானுங்க, ஜனநாயகத்தினுடைய அரிச்சுவடி. இல்ல சார், காங்கிரஸ் பேசுதா, விசிக பேசுதா, லெஃப்ட் பார்ட்டிஸ் பேசுறாங்களா, வேற யாராவது அங்க அப்படி பேசுறாங்களா? திமுக கூட்டணி பேச மாட்டாங்க. எல்லாரும் மைனர் பார்ட்னர்ஸ். ஒரு விஷயம் தெளிவா இருங்க, எல்லாரும் மறந்துடுறீங்க வசதியா. உங்களுக்கு தோதா இருந்தா அது சரியா இருக்கும். திருமாவளவன் அவர்கள் கட்சியிலிருந்து, காங்கிரஸ் கட்சியிலிருந்து, கம்யூனிஸ்ட் கட்சி வரை எல்லோருமே ஆட்சியில் பங்கு என்று அறிக்கை விட்ட நேரமும் இருந்தது. இப்போ இருந்தது, அண்மையில இருந்தது. அதையெல்லாம் சரி செய்தவர், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திமுக தரப்புல சொன்ன பிறகு அப்படி வரல. சரி செய்யக்கூடிய பக்குவமும் அது அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமையும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதை செய்திருக்கிறார். இபிஎஸ்க்கு அந்த ஆளுமை இல்லை. இபிஎஸ்க்கு இருக்க வேண்டும் அல்லது அமித்ஷாவுக்கு இருக்க வேண்டும். இந்த ரெண்டு பேர்ல இதை சரி செய்து விட்டு வின்னபிலிட்டி நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதற்காக இதை நீங்க விஜய் வந்தப்புறம் முடிச்சிடறேன். விஜய் வந்தப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சா, பேசினாங்களான்னு கேக்குறீங்க. விஜய் பேசுனதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சு? கச்சத்தீவு பாஜக எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை, கொண்டு வரது தான் அது சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அவர் சொன்ன ரெண்டு எடுத்துக்காட்டு, ஒன்னு சிங்கம் வெளியே வந்து வேட்டையாடும், மற்ற நேரத்தில் சும்மா தான் இருக்கும்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பசிக்காக வெளியே வந்து சாவடிச்சு மற்ற மிருகங்களை சாவடிச்சு சாப்பிடும், மற்ற நேரத்தில் ஒன்றும் செய்யாது. அதுதான் விஜய். திரு சுவாமிநாதன், திரு செல்வ பெருந்தகை, திரு திருமாவளவன் கூட்டணி ஆட்சி குறித்து பேசும்போது அது கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்த முடியாம திரு ஸ்டாலினால் அதை ஆளுமையோடு கையாள முடிந்தது. அந்த மாதிரி திரு அமித்ஷா அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் பேசாமல் இருக்க வைக்க முடியும் திரு இபிஎஸ் ஆள்னா, அப்ப நாம சொல்ல முடியும் அதிமுகவோட கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இத இல்ல, அப்படியான காலம் இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு மேல இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அந்த ஒரு சூழலுக்குள் தள்ளிவிட முடியும். நம்ம பாக்குறோம், இப்ப அவர் செல்கின்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை, அது தன்னால் வருகிறதா கூட்டுகிறார்களா என்பதை கடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற இடங்கள்லாம் ஒரு கூட்டம் கூடுது. இதையும் பாஜக பாக்குறாங்க. அவங்க அதிமுகவோட கை ஓங்குதுங்கிறப்ப அந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு 117 தொகுதிகளை முடிக்கிறப்ப அங்க போகின்ற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் பயங்கரமா கூடுது. இன்னொன்று, அவர் இன்னைக்கு மாற்றங்களை நம்ம பாக்குறோம்ல. இன்னைக்கு அண்ணாமலை தன்னாக அதை சொல்கிறார், அமித்ஷா சொல்வாரானா காலப்போக்கில் இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. இன்னொன்னு, இந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுகளை திரு கோடீஸ்வரன் அவர்கள் சொன்னதை போல ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கக்கூடியவராக தான் நானும் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நடந்து முடிந்த அந்த மாநிலங்களவை தேர்தலே நம்ம பார்க்கலாம், கூட்டணியே பெரிதாக பலம் இல்லை அவருக்கு. இருந்த ஒரே ஒரு கட்சி தேமுதிகவோட தான் அவர் தேர்தலை சந்திச்சார். அவங்க அந்த ஒரு சீட்டை தாங்கன்னு கேட்டப்ப கூட அவர் அதுல உறுதியா நின்னார். அதிமுகவே 2 தொகுதியும் போட்டியிட வைத்தார். பாஜக நிர்பந்திச்சிரும், ஒரு தொகுதி கேட்கணும்லாம் சொன்னாங்க, அப்பயும் அவர் அதை கைவிட்டார். 2024 பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்களே கையை பிடித்து அவரை தூக்கி காட்டுகிற பொழுது கூட அவர் பக்கத்திலிருந்து கையை சேர்த்து விட்டு இங்க வந்து கூட்டணியை முடித்தார். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த கால அந்த மதிப்பீடுகளை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவர் அதை நோக்கி நகர்த்தி கொண்டு உறுதியான முடிவை எடுக்க முடியும் அவரால். நிச்சயமா எடுக்க முடியும். சுருக்கமா 2 பேரும் கை உயர்த்தினீங்க. சுருக்கம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க கேட்டீங்க இல்லையா, கடைசியில முடிச்சிருவாரான்னு. தொடர்ந்து இந்த பயணத்துல அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து திமுக ஆளும் அரசு மீது வந்து விமர்சனம் வைக்கிறாரோ அதற்கு இணையான அளவில் வந்து ஏன் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பேன்றத நியாயப்படுத்தி கொண்டேதான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அதையும் தாண்டி எந்த நிலைக்கு போய் நிற்கிறாருன்னா, பாஜகவை வந்து ஒரு மதசார்பின்மைக்கு கட்சி, மதசார்பின்மைக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது, இதையே வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி திமுக விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்காரு. பாஜகவே வந்து ஒரு மதசார்பற்ற கட்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு போய் நின்றுட்டு இருக்காரு அவரு. அப்போ அதையெல்லாம் தேவைன்னு நினைக்கிறாரு. இதையெல்லாம் செய்து கொண்டு கடைசியில போய் நீங்க கூட்டணி முடிச்சுட்டு போய் போறதுன்றது வாய்ப்பே இல்லை. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போயிட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 விஷயம். ஒண்ணு வந்து திமுக கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்பாங்களா அப்படின்னு ஒரு வாதம் வருது. தூக்கத்துல கூட கேட்க மாட்டாங்க. மீறி கேட்டாங்கன்னா இன்னைக்கு முதல்ல ரொம்ப பாப்புலரா இருக்காரு. கட்சி கட்டுக்கோ 10, அதாவது எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் எப்படி ஒரு கஷ்டமான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷம் வந்து எதிரில் இருந்தார், ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரென்த்ன் ஆயிருக்கார். அப்படி இருக்கிறவர்கிட்ட போயிட்டு திருப்பி ஆட்சியில் பங்குனா அடுத்த நாள் காலையில் கூட்டணி விட்டு அப்போ தயவு செய்து தனியாக நின்னுங்க, 214 தொகுதியில் நிற்கலான்னு அனுப்பிச்சு விட்ருவார். ஏன்னா ஆல்ரெடி அங்கே கமல் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் வெயிட்டிங். இன்னொன்று, யாருக்கெல்லாம் முதல்வர் ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் பஸ்ஸில் போவீங்களோ, காரில் போவீங்களோ, ஹெலிகாப்டரில் போவீங்களோ, நல்லா செலவு பண்ணி மக்களை போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. காசே இல்லை ஜனங்க கிட்ட. தயவு செய்து முதல்வர் ஆசை இருக்கிறவங்க எல்லாம் வண்டி எடுத்துன்னு போங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.